புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 13 தொடக்கம் 17. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு முன்வரும் பகுதி தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் தேவாலயத்தில் இயேசுவோடு முரண்படுவதை காண்கின்றோம். இன்று பரிசேயர்கள் ஏரோதியர்களுடன் சேர்ந்து இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கும் நோக்குடன் இயேசுவிடம் கேள்வி கேட்கின்றனர். இந்த 5 குழுவினரும் தங்களுக்குள்ளே அவ்வப்போது முரண்பட்டு கொள்வார்கள். ஆயினும் எதிரிக்கு எதிரி நண்பன் என்று சொல்வது போல இவர்களின் அதிகாரங்களும் செல்வாக்கும் இயேசுவால் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு இவர்களின் வெளிவேடத்தை இயேசு வெளிக்கொணர்ந்ததனால் இந்த 5 குழுவினரும் இணைந்து இயேசுவை எதிர்க்கின்றனர். பரிசேயர்கள் மோசேயின் சட்டத்தில் இருந்து பெறப்பட்ட வாய்மொழி மரபுகளை கடுமையாக கடைப்பிடிப்பவர்கள். இவர்கள் வழிபாடுகளிலும் சடங்குகளிலும் அதிகம் கவனம் செலுத்துகின்ற தலைமை குருக்களுடனும் மூப்பர்களுடனும் அடிக்கடி மோதிக்கொள்வார்கள். ஏரோதியர்கள் ஏரோதுவுக்கும் ரோமிய ஆக்கிரமிப்புக்கும் ஆதரவு அளித்ததன் காரணமாக பரிசேயர்களாலும் மற்ற தலைவர்களாலும் வெறுக்கப்பட்டனர். இவ்வாறு இவர்கள் தங்களுக்குள் பகைமை கொண்டிருந்த போதிலும் இந்த குழுக்கள் இயேசுவுக்கு எதிரான தங்களின் நிலைப்பாட்டில் ஒன்றுபட்டிருந்தனர். ஆனால் உண்மையான ஒன்றிப்பு என்பது கடவுளுடனும் அவருடைய உண்மையுடனும் நாம் இணைந்து கொள்வதில் இருந்தே வருகிறது. அது பணிவு, அன்பு மற்றும் நமது சொந்த நலன்களை விட கடவுளின் சித்தத்தை தேடும் விருப்பத்தை வளர்க்கிறது. ஆனால் இந்த குழுக்களின் ஒன்றிப்பு என்பது தீமைகளிலேயே வேரூன்றியுள்ளது. வெறுப்பு எம்மை குருடாக்கி எமது அடிப்படை கொள்கைகளில் இருந்து நம்மை திசை திருப்பி மனக்கசப்பை தூண்டும் வழிகளை தேட வைக்கும். ஏற்கனவே பிளவுபட்டிருந்த இந்த குழுக்கள் துல்லியமாக இதையே செய்கின்றதை நற்செய்தி வாசகம் காட்டுகின்றது. அதாவது இயேசுவின் மீதான அவர்களின் பரஸ்பர வெறுப்பும் சமூகத்தின் மீதான தமது செல்வாக்கை இழந்து விடுவோமோ என்ற அச்சமும் அவர்களை ஒன்றிணையச் செய்தன. பரிசேயர்களும் ஏரோதியர்களும் இயேசுவிடம் வந்து முகஸ்துதி பாடத் தொடங்குகின்றனர். அது எப்போதும் ஏமாற்றாகவும் உள்நோக்கம் கொண்டதாகவுமே இருக்கும். அவர்களுடைய பொய்யான புகழ்ச்சி இயேசுவை மதிப்பதாக இருக்கவில்லை, மாறாக தங்கள் வலையில் சிக்க வைப்பதற்கானதாகவே இருந்தது. பொய்யான புகழ்ச்சி நற்செய்தியில் காணப்படுவது போல மற்றவர்களை ஏமாற்றுவது மட்டுமல்ல, அதை செய்கின்றவர்களை பெரும்பாலும் வலையில் சிக்க வைத்து அவர்களை பாவத்துக்கு அது இட்டுச் செல்கிறது. மேலும் அவர்கள் கேட்கின்ற கேள்வி மிகவும் நுணுக்கமாக திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது.
சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா? இந்த கேள்விக்கு இயேசு ஆமென்று பதிலளித்தால் யூத சட்டங்களை இவர் அவமதித்து ரோமியர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவு அளிக்கின்றார் என்று பரிசேயர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இல்லை என்று சொன்னால் ரோமிய அதிகாரிகளை இவன் எதிர்த்து கலகம் செய்கிறான் என்று ஏரோதியர்களால் குற்றம் சுமத்தப்பட்டிருப்பார். இயேசு அவர்களின் நரிக்குணத்தை அறிந்திருந்தார். இயேசுவின் ஞானம் அவர்களின் தந்திரங்களை விட மேலானது. அவர்களுடைய வலையில் இருந்து அவர் தப்பிக்கின்றார். இயேசுவின் பதில் அவர்களின் ஏமாற்றத்தை தவிர்த்து விடுவது மட்டுமல்லாமல் அவர்களின் வெளிவேடத்தை அம்பலமாக்கி அவர்களின் இந்த தீய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிலையான உண்மைகளை இயேசு கற்பிக்கின்றார். இயேசுவை எதிர்ப்பதில் ஒன்றுபட்டிருந்த இந்த குழுக்களின் மனித போக்கான செயல்களை இன்று சிந்திப்போம். நாங்கள் மற்றவர்களோடு கொண்டுள்ள ஒன்றிப்பு எதிலே வேரூன்றியுள்ளது? நன்மையிலா தீமையிலா? தீமையிலே ஊன்றிய ஒன்றிப்பு நிலையானது அல்ல, அது உண்மையானது அல்ல. நன்மையில் நிலைத்திருக்கும் ஒன்றிப்பே உண்மையானதும் நிலைத்து நிற்பதுமாய் இருக்கும். செபம். ஆண்டவரே, நல்லதை சிந்தித்து நல்லதை செய்ய தூய உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.